வணக்கம். ஸோ இந்த புது செட்டப்பை பற்றி இந்த வீடியோவில் அதை வந்து நான் மற்றும் பல எபிசோடில் சொல்கிறேன். இப்போ நம்ம ஓம் காளி ஜெய் காளி வெப் சீரிஸோட ரிவ்யூவை பற்றி பார்க்கலாம். இந்த சூழல் 2க்கு அப்புறம் அதிகமான விளம்பரங்கள் இந்த வெப் சீரிஸ் தான் ரீசெண்டாக பார்க்க முடிஞ்சது. ட்ரெய்லரில் வர விமல் வந்து செம்மையாக ஒரு டெரரான கேட்டப்பில் மிரட்டியிருந்தார். கண்டிப்பாக ட்ரெய்லரில் ஒரு கியூரியாசிட்டியை செட் பண்ணியிருந்தார் இயக்குனர் ராமு செல்லப்பா. இதுக்கு முன்னாடி எங்கிட்ட மோதாதுன்னு 2017 ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த வெப் சீரிஸ் ஒரு 5 எபிசோட் தான், ஒரு 3.5 மணி நேரம் கிட்ட தான் ஓடுது. ஒரு பெரிய படம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபீல்டில் தான் இயக்குனர் இந்த படத்தை இந்த சீரிஸை ட்ரீட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெப் சீரிஸ் வந்து எவ்வளோ தூரம் ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புது செட்டை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓம் காளி ஜெய் காளி இது ஒரு பீரியட் கதை. கதையோட ஆரம்பத்தில் நீலா வர்கீஸ்ன்ற ஒரு காதல் ஜோடி திருமணமான ஜோடி ஏதோ ஒன்று இம்ப்ளை பண்ணுறாங்க. அவங்கள ஒரு கும்பல் தீவிரமாக கொலை பண்ணுறதுக்காக தேடிட்டு இருக்காங்க. அந்த கும்பலுடைய தலைவர்களாக தெரிகிறது 2 பேர், தம்புரான் அண்ட் ராஜதுரைன்ற 2 கேரக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இம்ப்ளை தான் பண்ணுறாங்க. அவங்க தான் தலைவரா அப்படின்றத முதல்ல சொல்ல, இந்த கும்பல் வர்கீஸை பிடிச்சி கொலை பண்ணிடுறாங்க. நீலா தப்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் வனதேசம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த விமல் அண்ட் அவர் கூடவே இந்த தசரா திருவிழாவில் வேஷம் கட்டி ஆட்டம் ஆடுற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க நீலாவை காப்பாற்றி அவங்களுடைய வனதேசம் கிராமத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சில வருடங்கள் கழித்து பார்த்தா நீலா அதே ஊரில் குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டு சேஃபாக வாழ்ந்துட்டு வராங்க. இன்னும் அந்த கும்பல் அவங்கள கொலை பண்ண சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ யார் இந்த கும்பல், எதுக்காக இவ்வளோ வருஷமாக ரிலேட்லெஸ்ஸாக அவங்கள தேடிட்டே இருக்காங்க, இவங்க கொலை பண்ணாங்களா இல்லையா, இதில் விமலும் அந்த கிராமத்து மக்களும் எப்படி இன்வால்வ் ஆனாங்க, அதுக்கப்புறம் நடந்தது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஓம் காளி ஜெய் காளி. மேலோட்டமாக கேட்க ஒரு ஆணவ கொலை பிளாட் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த கதை அது இல்லை. வனதேசம்ங்கிற கிராமம், அந்த கிராம மக்களுடைய லைஃப் ஸ்டைல், அந்த வழிபாட்டில் இருக்கிற விஷயங்கள், இதெல்லாம் நல்ல டீடைலிங் பண்ணியிருக்காரு இயக்குனர் ராமு செல்லப்பா. கேரக்டர்ஸ் ரொம்ப இயல்பாக எழுதப்பட்டிருக்கு. அதை எப்படி போர்ட்ரே பண்ணாங்கன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். பட் எழுதப்பட்ட விதம் ரொம்ப இயல்பாகவே இருக்குது. ஸோ இந்த கதை ஆரம்பமாகிற விதம், நீலாங்கிற கேரக்டருக்கு இருக்கிற த்ரெட், அந்த த்ரெட்டை ஒட்டி பில்டப் பண்ணப்பட்ட டென்ஷன்லாம் முதல் 2-3 எபிசோடில் கொஞ்சம் பெட்டராகவே ஒர்க் ஆகுது. 3வது எபிசோடுக்கு மேலே கொஞ்சம் ஆக்ஷன் ரிவெஞ்ச் மோடுக்கு இந்த கதை மாறுது. அப்போ அந்த காத்தாடிங்கிற கேரக்டர் பிளேஸ் பண்ணப்பட்ட விதம், ஒரு கேரக்டரை அந்த கிணத்துக்குள்ளே விழ வச்ச ஐடியா, வில்லன் கேங்கை துரத்துற அந்த குரூப்போடைய டிராவல், வில்லன் ராஜதருடைய கேரக்டரைசேஷன், இதெல்லாம் நல்லாவே இருந்தது. குவின்சி ஸ்டான்லி, புகழ், கஞ்சா கருப்பு, சிவின் கணேசன், பவன் நிறைய பேர் இருக்கிற இந்த வெப் சீரிஸில் விமல், அப்புறம் தம்புரான் கேரக்டரில் இளங்கோ குமரவேல், மணிகண்ட ஆச்சாரி ராஜதுரை கேரக்டரில், தென் திவ்யா துரைசாமி, இவங்க 4 பேர் மட்டும்தான் கொஞ்சம் கன்வின்சிங்கான நடிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த வில்லனுடைய கேங்ல சீனியர் அடியாளா ஒருத்தரை காமிக்கிறாங்க. கொஞ்சம் பிரசன்ட் ஜாடியில இருக்காரு பாக்குறதுக்கு. அவர் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்காரு. வழக்கமா என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மேல் ஆக்டர்ஸை கூட்டு வந்து ஃபர்னிச்சர் உடைப்பாங்கல்ல இங்க. ஸோ அதை மாதிரி இப்போ பண்ணாம நம்ம நடிகையை கூட்டு வரோம், ஒரு ஃபீமேல் ஆக்டர் கூட்டு வரோம்னு சொல்லிட்டு சீமா பிஸ்வாஸ் இங்க கூட்டு வந்து செமையா ஃபர்னிச்சர் உடைச்சிருக்காங்க. சுத்தமா அவங்க அது ரோல்ல செட் ஆகவே இல்லை. ஓவராலாவே இந்த கதை பெருசா போர் அடிக்காத அந்த KTV பட ஜோன்ல தான் ப்ராக்ரஸ் ஆயிருக்கணும். ஆனா ஓவராலா இந்த சீரிஸோடைய மேக்கிங், ஸ்டேஜிங், நடிகர்கள் தேர்வு, அவங்க நடிச்சிருக்கிற விதம், சுமாரான ப்ரொடக்ஷன் குவாலிட்டின்னு எல்லாம் சேர்ந்து அந்த பெருசா போர் அடிக்காத ஃபேக்டரியும் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. இந்த சீரிஸ் முழுக்க திருநெல்வேலி ஸ்லாங்க டயலாக்ஸ்ல பேசி வச்சிருக்காங்க. சில இடங்கள் அது ஆர்டிஃபிஷியலா தெரிஞ்சாலுமே கூட ஓகே ஆத்தென்டிசிட்டிக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனா பெரும்பாலான நடிகர்களுக்கு வந்து அவங்க சொந்த குரல்ல பேசாம டப்பிங் குரல்ல பேச வச்சிருக்காங்க அந்த ஸ்லாங்கை கொண்டு வரதுக்காக. அது வந்து டோட்டலா சிங்க்ல இல்லவே இல்லை. வழக்கமா லிப்சிங் தான் இருக்காது, இதுல எமோஷன்ல சிங்க் இல்லை. ஏன்னா நடிகர்கள் ஒரு மாதிரி எமோட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மீட்டர்ல டப்பிங் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒருவேளை அவங்க ஸ்பாட்ல செம்மையா நடிச்சிருந்தேன்னு ஃபீல் பண்ணியிருந்தாலும் டப்பிங் அதை டோட்டலாக காலி பண்ணுது. இந்த சீரிஸோட ஒரு 2-3 சீக்வன்ஸை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும்னு நினச்சேன். ஏன்னா முதல்ல ஒரு சீக்வன்ஸ், ஒரு பொண்ணு கேரக்டர் அந்த பொண்ணை சின்ன வயசுலேயே அந்த பொண்ணுடைய 2 அண்ணனுங்களும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ பல வருஷங்கள் கழிச்சு, அதாவது அதில் அண்ணனுங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் அதில் ஒரு அண்ணன் மட்டும் அந்த தங்கச்சியை பார்க்க வராரு. ஸோ எவ்வளோ எமோஷனலாக சீன் மாதிரி இருக்கும்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் இப்போ தான் 2 நாள் முன்னாடி அவர் ஊருக்கு போயிட்டு வந்தாருன்ற மாதிரி அந்த தங்கச்சி அண்ணன் என்னென்ன எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வெல்கம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு சீன். தென் ஒரு வில்லன் கேரக்டர் ஒரு பொண்ணை டெய்லி தொடர்ந்து வந்து மோசமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனில் அந்த பொண்ணு கேரக்டரை நடிக்க வச்ச விதம் பயங்கர அபத்தமாகவே இருந்துச்சு. அடுத்தது ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சுலபமாக கொலை செய்வது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ணுற ஒரு மாண்டேஜ் ஒன்று இருக்குது. அதாவது கொலை பண்ணுறதுக்கு கற்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. டக்குன்னு உங்களுக்கு புதுப்பேட்டை ஞாபகம் வரலாம், ஆனால் இது அப்படி இல்லை. ஸோ இந்த 3 சீக்வன்ஸுமே இந்த சீரிஸோடைய காட்சி அமைப்புகள் எவ்வளோ அமெச்சூராக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ரைட்டிங்காக பார்க்கும்போது கிளீஷேவான கதையாக தெரிஞ்சாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கதை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் இறந்து போன கேரக்டர்ஸுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபார்மெட்டில் கதை சொல்லும்போது அந்த இறந்து போன கேரக்டர்ஸை அழுத்தமாக எழுதியிருக்கணும். அது இந்த கதையில் நடக்கவே இல்லை. இறந்து போகிற அந்த கேரக்டர்ஸ் வர முதல் 2 சீன்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சது ரொம்ப க்யூட்டாக அவங்க நடிக்கிறாங்க, ரொம்ப விசுவாசமாக இருக்காங்க, கண்டிப்பாக இவங்க சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த லெவலில் தான் ரைட்டிங் இருக்குது. பாவனி விமல் ட்ராக்கை இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக எழுதியிருக்கலாம். நீலாங்கிற கேரக்டருடைய எமோஷன்ஸை இன்னும் கூட ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். இந்த புகழோடைய ஃபேமிலியை பற்றி இன்னும் கூட ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம்.
இளங்கோ குமரவேல் கேரக்டரோட இன்டென்ஷன் என்னன்றதை தெளிவாக நம்மளுக்கு புரிய வச்சிருக்கலாம். இது எதுவுமே இந்த சீரீஸில் நடக்கவே இல்லை. அண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹோப் கொடுத்து டக்குன்னு அடுத்த சீசனுக்கு வேற லீடு வச்சிடறாங்க. அது கொஞ்சம் போங்கா தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த ஓம் காளி, ஜெய் காளி பேரெல்லாம் நல்ல டெரராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஓகேவான வெப் சீரிஸ். குறைவான ரன் டைம்ங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ டைம் இருக்கும்போது இந்த சீரிஸை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் அவங்களே இந்த வெப் சீரிஸுக்கு அடல்ட் சொல்லி ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அது மைண்டில் இருக்கட்டும்.